எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன். இங்கே கொஞ்சம் மழை பெய்யுது. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வீடியோ போட்டோம்ல, கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல. சரி, பரவாயில்ல. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கரடியும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்களாம். அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஒத்துக்கவே இல்லையாம், என்ன நீ ஒரு கரடியை லவ் பண்ணுற அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு கரடி வந்து காட்டிலேருந்து நிறைய திணை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்து தான் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சான் அந்த கேர் பண்ணுறது. வீட்டில் சொல்கிறா, வீட்டில் வந்து ஏற்றுக்கவே இல்லை. சரி, எப்படியோ ஒன்று கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து கரடி குழந்தையும் பிறந்தது. ஒரு குட்டி கரடி வந்து குழந்தையாக பிறக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நாட்டில் வாழ்கிறதுக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடியும் அந்த பொண்ணும் காட்டுக்கே போய் வாழ்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்குது. அதுக்கு இப்போ அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் கேர் பண்ணிக்குது. ஸோ அவங்க அம்மா வந்து எப்படி இந்த கரடி கூட குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாங்களாம். அம்மா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குது, எனக்கு இதை விட வேறு ஒரு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு. ஜாதிய வன்கொடுமைக்கு எதிராக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கேரளாவில் உருவான ஒரு கதை இது. இந்த நான் சொல்லலைங்க, கவிஞர் யுகபாரதி சொன்ன கதை தான். எல்லாருக்கும் நன்றி. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.